இப்போ சமீபத்தில் நடந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டை பற்றி நமக்கு தெரியும். அமெரிக்காவில் நடந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டு. அதில் நிறைய பேர் வந்து மரிக்கலை, ஆனால் கொஞ்சம் பேர் மரித்து போனாங்க. ஒரு 11லேருந்து 22 பேருக்குள்ளே அப்படி மரித்து போயிருக்காங்க. தீர்மானிக்கப்பட்ட அழிவு வரும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நான் ஒரு ஜெபம் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்பா, அழிவு வந்தால் வந்துட்டு போகட்டும், ஆனால் ஜனங்கள் என்ன பண்ணக்கூடாது, மறிக்கக்கூடாது. ஜனங்கள் என்ன பண்ணக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது. உலக பொருள் தானே, உலக காரியங்கள், இயற்கை தன்னை தானாகவே என்ன பண்ணப்படும், தன்னை சீரமைத்துக்கொள். ஆனால் ஜீவன் போயிட்டா என்ன பண்ண முடியாது, திரும்ப கொண்டு வர முடியாது. அதுவும் நரகத்துக்கு போகிற ஜீவனாக இருந்தால் அது இன்னும் பரிதபிக்கக்கூடியது. நம்ம ஜெபிப்போங்க. கடைசி நாள் எல்லா அழிவுகளும் இருக்குதா, ஆனால் எந்த மனிதனும் பாவியாக நரகத்தில் நுழைந்துடக்கூடாது. நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்களுடைய சிஸ்டத்தினால அங்கே பாதுகாக்கப்பட்டாங்க. கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா ஒருவனும் எந்த சிஸ்டத்தினாலும் பாதுகாக்கப்பட முடியாது. ஆமேன்.